நம்மளே யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க மினாட்டோ நம்பிக்கை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு நாளைக்கு போறதுக்கு சமமா வீடியோ போடலாமா? இல்ல எடிட் இன்ட்ரோ போடலாம். மினாட்டோ லீக்ல இருக்கக்கூடிய நமிகாசே என்ற கிளான்ல பிறக்கிறாரு. இவரோட அப்பா அம்மா யாரும் இதுவரைக்குமே தெரியல. ஏன்னா நருட்டோ சீரிஸ்லயே மென்ஷன் பண்ணல, மாங்காவிலயும் மென்ஷன் பண்ணல. தயவு செஞ்சு யாருமே மினாட்டோட அப்பா அம்மா யாரும் மறுபடியும் கேட்கறாங்க எனக்கு தெரியல. மினாட்டோ லீக்ல அகாடமில எங்க படிச்சிட்டு இருக்காரு. நம்ம மினாட்டோவை பார்க்கும்போது அந்த சினிமாஸ்க்குலாம் ஒரே ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மினாட்டோ அகாடமில இருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிட்டு தனக்கு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு மினாட்டோ. பழைய மினாட்டோட ரெக்கார்டை பிரேக் பண்றது இதுவரைக்கும் ஆள் இல்லைன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மினாட்டோ அகாடமில படிச்சிட்டு இருக்கும்போது மினாட்டோட அகாடமிக்கு புதுசா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வராங்க. குறிப்பா நம்ம மினாட்டோட கிளாஸுக்கே கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணோட பேர் தான் குசினா உசுமாக்கி. குசினான்னு சொன்னோன்னே எல்லாருமே கெஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம நருட்டோவோட அம்மா. உசுமாக்கி கிளாஸ் சொன்னோன்னே நம்ம எல்லாருமே ஞாபகம் வருது அவங்களோட சக்கராவும் அவங்களோட லைஃப் கோர்ஸ் தான். மற்ற சினிமாஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட லைஃப் கோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால தான் டெலிவிஷன் எல்லாத்தையுமே உசுமாக்கி கிளாஸ் மெம்பர்ஸ் மேல சீன் பண்ணி வைப்பாங்க. இந்தியன் பாக்ஸோட அடுத்த ஜிஞ்சிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா நம்ம குசினாவை வந்து வீட்டுல கூட்டிட்டு வராங்க. திரும்பவும் ஃபிளாஷ்பேக் பண்ணியே போயிடலாம். நம்ம அகாடமி கூட்டிட்டு வந்தவனே குசினாவை பத்தி என்னவா மாற போறேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம குசினா ஒக்கையாவா மாற போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்தவங்க நம்ம குசினாவை பத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குசினா உசுமாக்கி கிளாஸ் சேர்ந்தவங்க இல்லையா, அதனாலே இவங்களோட ஹேர் கலர் மற்றவங்களோட ஹேர் கலர் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இவங்களோட ஹேர் கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கும். குசினாவோட முடி ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, இதை வச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் நம்ம குசினாவை புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குசினா இதுலயே பயந்து அங்க இருந்து ஓடிடுவாங்கன்னு நினைப்பாங்க. இதை பார்த்து நம்ம மினாட்டோ வந்து நம்ம குசினாக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கிளம்பும்போது குசினா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்க. நம்ம சுனாடியோட தங்கச்சியா இருப்பாங்க. புல்லி பண்ணிட்டு இருந்த அத்தனை பேரையும் தூக்கி போட்டு தூக்கி வச்சு விட்டுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மினாட்டோ குசினாவை பார்த்து லவ்ல வந்துடுறாரு. கொஞ்ச நாள் போகுது. நம்ம குசினாவை மினாட்டோட கிளாஸ்லயே படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்ப மத்த வில்லேஜ்ல நம்ம குசினா ஒரு உசுமாக்கி கிளான் தெரிஞ்சோனே நம்ம குசினா அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி நம்ம குசினாவை கடத்திட்டு போறாங்க. குசினாவால தப்பிக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாமே கடினமான பசங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம குசினா வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததால அவங்க கிட்ட தப்பிக்க முடியல. ஆனாலுமே நம்ம குசினாவை நம்பிக்கை விடாம தன்னோட முடியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிங்கி அவங்க கூட்டிட்டு போற வழியில போட்டுட்டே போறாங்க. இதை பார்த்தாவது யாராவது நம்மளை வந்து காப்பாத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் குசினாவை காப்பாத்துறதுக்காக யாருமே வராங்க. நம்ம குசினாவை நம்ம இதோட சேர்த்தோன்னு நினைச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம தலைய மாசா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. தலைய மினாட்டோ தூக்கிட்டு வராரு. நம்ம குசினா மினாட்டோ ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னோட தலைமுடி இந்த கலர்ல இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரச்சனை. அதுக்கு நம்ம மினாட்டோ எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அந்த முடி கலர்னு சொல்லி சொல்லாம சொல்லியிருப்பாரு நம்ம குசினா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஓகேவோட வைஃப் மேல தான் 19 பாக்ஸ் சீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 19 பாக்ஸோட சீனை வந்து நம்ம குசினா மேல மாத்துறாங்க. நம்ம மினாட்டோ வார்த்தையில இருந்து ஃபைட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நம்ம டீம் ஜிராயா வந்து ரெண்டு ஜிங்கிஸ் அதாவது ஹான் அண்ட் ரோஸ் ரெண்டு பேர் கூட ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்ல நம்ம மினாட்டோ ஃபர்ஸ்ட் டைம் டேவிட் பீஸ்டோட பாம்ப பார்க்கறோம். அந்த டேவிட் பீஸ்டோட பாம்ப கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்பவே எஃப்டிஜி யூஸ் பண்ணிருக்காங்க மினாட்டோ. கிட்டத்தட்ட 13 வயசுலயே எஃப்டிஜி யூஸ் பண்ணிருக்கானா பாத்துக்கோங்க. மினாட்டோ எந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். இந்த பேட்டில் முடிஞ்ச உடனே மினாட்டோ வந்து மறுபடியும் லீக்ல வெளியே போறான். அப்ப நம்ம குசினா வந்து உசுமாக்கி கிளானோட சீனிங் செக்ஷன் நீ நிறைய கத்துக்கணும் வா ட்ரெய்னிங் எடுக்கலாம்னு கொடுத்தாங்க. ஆனா நம்ம மினாட்டோ வந்து நம்ம புதுசா ஒரு ஜுட்சுவை கத்துக்க போறோம்னு நம்ம ஜிராயா கூட கிளம்பி போயிருக்கோம். அப்பதான் நம்ம மினாட்டோ என்ன பண்றான்னா நம்ம டேவிட் பீஸ்டோட பாம்ப ஒரு ரெஃபரன்ஸா வச்சு ரசங்கனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான் மினாட்டோ. நம்ம ஜிராயா கிட்ட நம்ம மினாட்டோ இதுக்காக ஹெல்ப் கேக்குறான். நம்ம ஜிராயா நம்ம நருட்டோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம மினாட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு ரசங்கனை கிரியேட் பண்ண. மினாட்டோ வந்து ரசங்கனை கண்டே பிடிக்கிறான். மினாட்டோ வந்து ரசங்கனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஃபுல்லா அன்டெவலப்டா இருக்கும். மினாட்டோ ரொம்ப நாளா குசினா கிட்ட ட்ரைனிங் போகாம இருந்திருப்பாங்க. அதனால நம்ம குசினா மினாட்டோவை பார்க்காம மினாட்டோவை பார்க்கறதுக்காக கிளம்பிருப்பாங்க. உசுமாக்கி கிளானோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்சுவான ஸ்பைரல் மாதிரி ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம குசினாவை ஒரு சென்டர்ல வச்சிருப்பாங்க. ஜுட்சு கிட்டத்தட்ட நம்ம நீ வில்லேஜோட பாதி வில்லேஜ் கவர் பண்ணிருக்கோம். தாண்டி போக போக 90s-ஓட கண்ட்ரோல் குறைய ஆரம்பிக்கும். பாதுகாத்துட்டு இருந்த ரெண்டு காடியுமே அடமெண்டல் ஹீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு இவங்க வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. குசினா ஒவ்வொரு நேரம் தாண்டி போக போக 90s-ஓட கண்ட்ரோல் மிஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் வந்துருது 90s. கொஞ்சம் விட்டுருந்தா 8 கிராம் ஹீலிங் ஜுட்சு மொத்தம் 90s வந்து ஃபுல்லாவே வெளியே வந்திருக்கும். ஆனா நம்ம மினாட்டோ கரெக்டான டைம்ல வந்திருப்பாரு. மொத்தமா உடனே 90s ஃபுல்லா வெளியே வரதுக்குள்ள நம்ம மினாட்டோ மறுபடியும் ஹீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி ஹீல் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. 8 கிராம் ஹீலிங் ஜுட்சு மறுபடியும் போட ட்ரை பண்ணும்போது நம்ம குராமா நம்ம மினாட்டோக்கு நெஞ்சில ஒரு ஓட்டையும் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம குராமா வந்து நம்ம மினாட்டோவை பத்தி நான் இது வரைக்கும் சண்டை போட்ட ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சுனோபி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். குராமா ஸ்ட்ராங்கஸ்ட் சுனோபின்னு யாரை சொல்லியிருக்கோம்? நம்ம ஹசிராமா செஞ்சு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா குராமாக்கு ஆல்ரெடி ஹசிராமா செஞ்சு கூட சண்டையும் போட்டிருக்கோம். 13 வயசு மினாட்டோவை ஹசிராமா செஞ்சு கூட கம்பேர் பண்ணி நம்ம குராமா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ நம்ம மினாட்டோ எந்த அளவுக்கு பவரா இருந்திருப்பாரு. மினாட்டோ நம்ம குராமாவோட 8 கிராம் ஹீலிங் ஜுட்சுக்குள்ளே போய் நம்ம நருட்டோ நைட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல் குராமா கூட நம்ம மினாட்டோ ஃபைட் பண்றோம். குராமா மினாட்டோ அட்டாக் பண்றதுக்காக டெய்லி பீஸ்ட் பாம்பை எடுத்து அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம மினாட்டோ அன்டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனை எடுத்து டெய்லி பீஸ்ட் பாம்பை அடிச்சு டெய்லி பீஸ்டோட பாம்பை திரும்பவும் குராமாவோட வாய்க்குள்ளே தள்ளி விட்டுறான்.
டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா மினோட்டோ 3 வருஷம் மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பா. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வச்சிருப்பான்னு பாத்துக்கோங்க. ஒரு வழியா கடைசி நம்ம மினோட்டோ கொரோனாவை டிஃபீட் பண்ணிட்டு வெளியும் வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம மினோட்டோக்கு நெஞ்சில ஓட்ட வந்திருக்கு இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. நம்ம சொன்னாலே தான் அவங்களுக்கு வைத்தியமும் பார்த்திருப்பாங்க. போது நம்ம மினோட்டோ வந்து அட்வான்டேஜ்ல காட்டுறாங்க. நம்ம மினோட்டோ ஒரு ஜென்னாவும் இருக்காது, அவருக்கு கீழ ஒரு டீமும் இருக்கு. டீம் தான் நம்ம கக்காசியோட டீம். அதுல நம்ம கக்காசி ஒபிகோ உச்சிகா அப்புறம் ரீன் 3 பேர் இருப்பாங்க. கக்காசி மினோட்டோட டீமுக்கு பெஸ்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம மினோட்டோ நம்ம கக்காசியோட டீமுக்கு பெஸ்ட் வச்சிருக்காரு. அந்த பெஸ்ட்ல வந்து நம்ம கக்காசியோட டீமுக்கு பாஸ் பண்றாங்க. இப்ப நம்ம தேர்ட் கிரேட் நிஞ்சாவா நடந்துட்டு இருக்க காலகட்டம் இல்லையா, அதனால நம்ம மினோட்டோட டீம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி தேர்ட் கிரேட் நிஞ்சாவுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. கக்காசி ஒபிகோ 3 பேர் சேர்ந்து பேட்டிங்குள்ள போகும்போது அவங்க 3 பேருமே ஒரு ஜின்சுக்குள்ள லாக் பண்ணி ஒரு குகைக்குள்ள லாக் பண்றாங்க. பெரிய பாறை வந்து நம்ம கக்காசி மேல வர நம்ம கக்காசி நம்ம ஒபிகோ தள்ளி விட்டுட்டு அவர் வந்து அந்த பாறைக்குள்ள மாட்டிக்கிறாரு. இதுல நம்ம ஒபிகோட ஒரு பாதி வந்து அந்த பாறைக்குள்ள நசுங்கி இருக்கும். நம்ம ஒபிகோ சாக போறன்னு தெரிஞ்ச உடனே அவரோட செரிமனை எடுத்து நம்ம கக்காசி கொடுத்துருப்பாரு. கக்காசி ஒபிகோவை காப்பாத்தி எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு. நம்ம கக்காசியால காப்பாற்ற முடியாது. அதனால நம்ம கக்காசி வந்து ஒபிகோ அப்படியே விட்டு இருப்பாரு. இந்த இடத்துல தான் நம்ம கக்காசிக்கு எப்படி சரியான கிடைச்சதே காட்டிருப்பாங்க. கக்காசியோட லைஃப் ஸ்டோரி போய் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல போடுறோம். இந்த சைடு நம்ம மினோட்டோ பேட்டிங்குள்ள போயிருந்தாரு. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டோரியில சேர்ந்தவங்க ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. நம்ம மினோட்டோ ஒத்தால 1000 பேரை போட்டுட்டாரு. மினோட்டோ ஒரு ஆளா 1000 பேரை போட்டுட்டாருன்னா அந்த நாட்டோட காகை வந்து அந்த வாரியை மொத்தமா நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கக்காசியோட டீம் வந்து அடுத்த மிஷன் போறாங்க. அப்ப அன்பார்ச்சுனேட்டா நம்ம கக்காசியோட டீம் வந்து அவரோட ஃப்ரெண்டான ரின்னே மாட்டி இறந்துறாங்க. அதனால நம்ம கக்காசிக்கு மங்கிஷி சரியான அவகாசம் நடக்குது. இப்ப நம்ம டீம் கக்காசில வந்து நம்ம கக்காசி மட்டும் தான் உயிரோட இருக்காருன்னு நினைப்போம். ஆனா அது மட்டும் இல்ல, ஒபிட்டோ உச்சிகாவும் உயிரோட இருக்காரு. நம்ம கக்காசியோட கையால என்ன சாகல நேரடியா பார்த்திருப்பாரு நம்ம ஒபிட்டோ உச்சிகா. இதனால நம்ம ஒபிட்டோ உச்சிகா ஈவிலவே மாறி இருப்பாரு. ஒபிட்டோ உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். நானே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம மினோட்டோவுக்கு குஷினாவுக்கு மேரேஜ் நடக்குது. நம்ம மினோட்டோ வந்து இப்போ ஓகே பொசிஷன்ல இருக்காரு. இந்த மாசம் கழிச்சு நம்ம குஷினா பிரெக்னன்ட்டா ஆகுறாங்க. குஷினா குழந்தை பிறக்கும்போது ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதை தெரிஞ்சுட்டு நம்ம ஒபிட்டோ வந்து லீஃபில் என்ட்ரி 19% சமன் பண்ணுவாங்க. தெரிஞ்சுட்டு மினோட்டோ வந்து நம்ம குஷினாவை காப்பாத்துறதுக்காக ஒபிட்டோ கூட 1-on-1 ஃபைட் பண்றாரு. இந்த இடத்துல நம்ம மினோட்டோவோட ஐக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. மினோட்டோவோட வைஃபும் குழந்தையும் ஆபத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீஃபிலேஜும் ஆபத்துல இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு ஒபிட்டோவோட அட்டாக்க ஒரு தடவை தான் பார்த்திருப்பாரு. ஒபிட்டோவோட அட்டாக் டாச் பண்ணி அதை அட்டாக்கும் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல ஒபிட்டோவோட ரசிகனை போட்டு ஒபிட்டோவே மாட்டே ஆகி விட்டுருப்பாரு மினோட்டோ. டிஜி யூஸ் பண்ணி நம்ம 19 வக்ஸையை மொத்தமா காட்டுக்குள்ள டெலிபோர்ட் பண்ணி விட்டுருப்பாரு மினோட்டோ. நம்ம மினோட்டோ வந்து பாதி புறமா நம்ம நருட்டோ மேலேயும் மீதி அவர் மேலேயும் ரீபெட் எக்ஸ் யூஸ் பண்ணி சீல் பண்ணிட்டு இறந்து போறாரு. குஷினாக்குள்ள இருந்து 19 வக்ஸ் வெளிய வந்தனால குஷினாவே இறந்து போறாங்க அந்த பேட்டில். இதோட நம்ம ஃபோர்த் ஓகே நம்ம மினோட்டோ நம்ம சேஸ் வந்து இறந்து போறாரு. இதுக்கப்புறம் சின்ன பையனா இருந்த நம்ம நருட்டோ பெரிய பையனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 19 வக்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்போம். அப்பதான் 8 கிராம் சீலிங் சுச்சு உள்ள போய் அவர் சீலிங் சுச்சு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரு கை வந்து நம்ம நருட்டோவை தடுக்குது. அது யார் இல்ல நம்ம மினோட்டோ நம்ம சேஸ் தான். நருட்டோ வந்து ஃபோர்த் ஓகே மினோட்டோ நம்ம சேஸ் தன்னோட அப்பானே தெரிய வருது. எப்படி மினோட்டோ நம்ம சேஸ் இறங்கறதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு கேட்டா அவர் வந்து தன்னோட சக்கராவை அந்த சீலிங் சுச்சுக்குள்ள யூஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால அவர் அந்த இடத்துல இருப்பாரு. இதுக்கப்புறமா நம்ம டோபி வந்து 4th கிரேட் நிஞ்சா வரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பான். இதுல நம்ம ஒரோச்சிமாரு வந்து 4 காஜேஷும் சமன் பண்ணி விட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த 4 ஹோகேஜேஷும் சமன் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம 10 டெயில் ஃபார்ம்ஸ்ல இருந்த நம்ம ஒபிட்டோ உச்சிகா என்ன பண்றானா டெயில்டு பீஸ்ட் யூஸ் பண்ணி டெயில்டு பீஸ்ட் பாம் வந்து அனுப்புறான். அந்த டெயில்டு பீஸ்டோட பாம் தடுக்கிறதுக்கு நிறைய சின்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம 8 டெயில் பீஸ்ட் அந்த பாம் தடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த டெயில்டு பீஸ்டோட பாம் மொத்தமா மறைஞ்சு போகுது. என்னடான்னு பார்க்கும்போது நம்ம தலைவனோட குணாய் வந்து நம்ம நருட்டோ இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்து சொருகுது. இப்ப நம்ம தலைவ மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து நான் லேட்டா வந்துட்டேன் நான் நருட்டோன்னு கேட்டிருப்பான். பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பூஸ்ட் பஞ்ச் தான் கிளம்பும். நருட்டோவோட சேர்ந்து கேசிஎம் ஃபார்மே அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சாவாரு முடியுது. நம்ம மினோட்டோ நம்ம நருட்டோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு காட்டோட காட்டா மறைஞ்சு போறாரு. இதோட நம்ம மினோட்டோவோட லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாவே முடிய வருது. இந்த வீடியோல நான் எதுவும் மிஸ் பண்ணிருந்தாலோ இது மிஸ்டேக் பண்ணிருந்தாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல யாரோட லைஃப் ஸ்டோரி பத்தி போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். Thanks for watching.